மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. இந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. லாஸ்ட் ஓவர் பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு, மூவி கிளைமேக்ஸ் மாதிரி. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். டிவி திடலுக்கு தான் வந்திருந்தோம். இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. We are feeling proud for India. Thank you. பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு. இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹர்திக் பாண்டியா கடைசி வரும் அல்லா அந்த மாதிரி போட்டாரு. ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு ஐபிஎல்ல இருந்து ஐபிஎல் கேப்டன்சி ரொம்ப பூ பண்ணப்பட்டு இப்படி வந்து கடைசியில் இந்த மாதிரி ஒரு மேட்ச் வின்னிங் பவுலிங் ஆக்ஷனை வெளிப்படுத்தியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்தியா வின் பண்ணதுல. சார் நான் மேட்சே முடிஞ்சு நினைச்சேன். அவ்வளோ மோசமா பவுலிங் போட்டேன். அக்சர் ஓவரில் ஹென்ரி கிளாசன் அடிச்ச அடி சரியான அடி. அந்த ஓவர்லேயே மேட்ச் 18 ஓவரில் முடிக்க வேண்டியது. ஆனால் இது பும்ரா வந்து ஒரு ஓவர் போட்டாரு பாருங்க கடைசியில் 16வது ஓவர். அந்த ஓவரில் விக்கெட் எடுக்கவும் தான் மேட்சுக்குள்ள இந்தியா திரும்ப வந்தது. இந்தியா என்ன ஜெயிச்சிட்டாங்க என்ன நம்பவே முடியல. ஏன்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு. மேட்ச் கையில் இருந்த மேட்சை சவுத் ஆப்பிரிக்கா விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப இதாக இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சார். தேங்க்யூ சார். ஸோ ஹாய், நாங்கள் இங்கே படிக்க தான் வந்திருக்கோம். நாங்கள் வெளியூர் இங்கே படிக்க தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. பட் ஸ்டில் இங்கே வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து இங்கே பார்க்க வந்தோம். ஒரு பர்சன் கூட நாங்கள் டிசப்பாயிண்ட் ஆகலை. ரொம்ப 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 தூரத்துலேருந்து வரோம். ஆக்சுவலாக இங்கே சென்னையிலேருந்து வந்து உட்காந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போகிற வரையும் ஓகேவா இருந்துச்சு. எதுவும் சாப்பிடல, எதுவுமே பண்ணல. தண்ணி மட்டும் குடிச்சு மேட்ச் பார்க்கணும், ஜெயிச்சாதான் எதுவும் பண்ணுவோன்னு சொல்லி ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு என்ன சொல்றது சரியெல்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப அப்படியே எப்படி சொல்ல, அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. உண்மையா லிட்டரலா அப்படிதான் இருக்கு. வந்தது ரொம்பவே நல்லாவே நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, அதான் மிதக்கிற மாதிரி காத்துல அப்படியே குதிச்சு செம்ம ஜாலியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏதாச்சும் இது மாதிரி அடிக்கடி ஜெயிச்சா இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வின்னிங் ஃபீல் இருக்கு. ஆக்சுவலா ஆமா 2019 அந்த வேர்ல்ட் கப்ல செமிஃபைனல்ல போனது, அதுக்கப்புறம் 2023 எல்லாம் ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணிருந்தோம். செம்மையா அதுல இதே மாதிரி டாமினண்டா வந்தோம். ஒரு மேட்ச் கூட தோக்கல. பட் ஸ்டில் அன்னைக்கு நம்மளோட நாள் இல்லை. பட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் பிரேக்லேருந்து அதுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் ஒரு வின்னிங் ஃபீல் ரொம்ப நாள் கழிச்சு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி ஏதாச்சும் ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. நானா இப்படி வந்து தோத்துட்டே இருக்கோன்னு. பட் இதில் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது, ஆமாம் கிரிக்கெட்னா அப்படியே போகிறது. ஆமாம். ஸோ ஆமாம் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு ப்ரோ. எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப அப்போ கூட லைக் என்ன சொல்றதுக்கு, ஆமா 30 balls 30 runs இருந்துச்சு. ஸோ அது ஈஸியா அவங்க ஜெயிச்சிட்டாங்க அந்த இடத்துல. அந்த கிளாஸனோட விக்கெட் ஹார்டிக் பண்ண எடுத்தது தான். அதுக்கப்புறமேட்டு சூப்பராக கண்டெயின் பண்ணிச்சு. ஏன்னா விக்கெட் போனோடனே அவங்களுக்கு ப்ரெஷர் அவங்க மேலே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்லேருந்து 4-6 போனால் கூட பரவாயில்ல, 1s 2s போல டாட்ஸாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மில்லரும் நடுவில் ஒரு ஃபம்பிள் பண்ணாரு. அவர் மகாராஜுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து நடுவில் நிறுத்திட்டாரு. கிளாஸனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்ததால தான் பும்ரா தூக்குனார் அவரை. அதுக்கப்புறம் மகாராஜுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து இப்படி அவங்களுக்குள்ள ஃபம்பிள் வந்துருச்சு ப்ரெஷர்னால. கடைசி வரையுமே லாஸ்ட் 6 balls 16 runsனாலும் கெட்டபிள் தான். ஏன்னா மில்லர் இருந்தார் அந்த சைடு. அவர் தெரியும் எல்லாம் கில்லர் மில்லர்னு சொல்லுவாங்க அவரை. எத்தனை டைம்ஸ்லேருந்து ஆக்சுவலாக நான் மில்லரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சைடில் மில்லர் எப்பவுமே இருப்பார். ஏன்னா அவரோட 2015 வேர்ல்ட் கப்பில் அவர் இந்த 2 balls 5 runs கிராண்ட் எலியட் அச்சு. அதுக்கப்புறம் மில்லர் அவர் அழுக கூட மாட்டார். அப்போ அழுதுட்டா கூட பரவாயில்ல, எல்லாருமே அழுவாங்க. அவர் மட்டும் அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே போயிடுவார். அவரை தான் ஒரு எப்படி சொல்ல, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு கொடுக்குறவர். அந்த இடத்துல இருக்கிறப்போ கண்டிப்பாக 50-50 தான். ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாலில் சூரியகுமார் யாதவ் அந்த கேட்ச் லைவ்ல எங்க பெருசாக பார்க்குறப்போ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அது அவுட்டானு கூட தெரியல, ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் நான் பிலீவ் பண்ணோம் லைக் அது அவுட்டாக தான் இருக்கும் ஏன்னா சொல்லி அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருந்தார் அவர். அதுக்கப்புறமேட்டு எல்லாமே நம்ம கையில் அப்படியே வந்துருச்சு. ஸ்டில் அந்த 4 balls ஃபர்ஸ்ட் செகண்ட் பால் 4 போயிடுச்சு. அச்சோ என்னடா அது ரவடை அடிக்கக்கூடியவர். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம வின் பண்ணியாச்சு ஃபைனலி.